அடுத்த சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த அஞ்சாப்புலியின் மகன் 21 வயதான தேவா பரோட்டா மாஸ்டராக வெளியூரில் தங்கி வேலை செய்து வந்தார். தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊரான சிவராந்தகத்திற்கு வந்தார். பின்னர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவதற்காக அரியூர் தனியார் பொறியியல் கல்லூரி பின்புற பகுதிக்கு கூட்டாக சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது தேவாவின் நண்பரான தமிழ் மற்றும் அவரது நண்பர்களுக்குள் மது போதையில் ஏற்பட்ட வாய் தகராறில் தமிழ் இரும்பு ராடை எடுத்து தேவாவின் தலையில் அடித்ததில் இரத்த வெள்ளத்தில் மிதந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தமிழ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆதி, ஆகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். பின்னர் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த தேவாவை அவரது நண்பர்கள் மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் தேவா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பின்னர் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர் கலைச்செல்வன் கொலை வழக்காக பதிவு செய்து கொலை செய்த குற்றவாளிகளை உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்காக நடைபெறும் நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. இதற்காக புதுச்சேரி முழுவதும் 9 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜிப்மர் வளாக கேந்திரிய வித்யாலயா, காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, திருவள்ளூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பெண்கள் கல்லூரி, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மையங்களில் மொத்தம் 4440 மாணவர்கள் தேர்வெழுதினர். காலை 11 மணி முதலே மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வருகை தந்தனர். தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் முழுமையான சோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்கள் அணிந்திருந்த காதணி, கால் கொலுசு, ரிப்பன் போன்ற அலங்கார பொருட்கள் மற்றும் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவை தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டு தேவையற்ற பொருட்கள் அகற்றப்பட்ட பின்னரே தேர்வு அரங்கிற்குள் அனுப்பப்பட்டனர். பிற்பகல் 1:30 மணிக்கு தேர்வு மையங்களின் நுழைவு வாயில்கள் மூடப்பட்டதால் மாணவர்கள் முன்கூட்டியே வந்து சேர்ந்தனர். பல்வேறு மையங்களில் மாணவர்கள் வருகை அதிகரித்தது. புதுச்சேரியில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உடல் சூட்டை தணிக்கும் இயற்கை உணவான நுங்கு விற்பனை பெருமளவில் அதிகரித்துள்ளது. தற்போது 5 சுளை நுங்கு 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கிழக்கு கடற்கரை சாலை, உழவர் சந்தை, சிறிய மார்க்கெட், பெரிய மார்க்கெட், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நுங்கு விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதிய நேரங்களில் வெப்பம் அதிகரிக்கும் வேளையில் மக்கள் தாகம் தணிக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் நுங்கை அதிகம் பயன்படுத்துகின்றனர். விற்பனையாளர்கள் கூறுகையில் கோடைக்காலம் காரணமாக தினமும் நுங்கின் தேவை அதிகரித்து வருவதால் விற்பனையும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இயற்கையான குளிர்ச்சி தரும் உணவாக இருப்பதால் அனைத்து தரப்பு மக்களும் நுங்கை விரும்பி வாங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் காய்கறிகள் மற்றும் தக்காளியின் வரத்து குறைந்துள்ளதால் அவற்றின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெளிமாநிலங்களில் இருந்து வரும் சரக்கு குறைவடைந்ததன் தாக்கமாக சந்தைகளில் விலையேற்றம் பதிவாகியுள்ளது. பெரிய மார்க்கெட், சிறிய மார்க்கெட், உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி விற்பனை நடைபெறும் இடங்களில் விலை உயர்வு தெளிவாக காணப்படுகிறது. குறிப்பாக தக்காளி விலை திடீரென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். வியாபாரிகள் தெரிவிக்கையில் மழை மற்றும் போக்குவரத்து சிக்கல்கள் காரணமாக காய்கறி வரத்து குறைந்துள்ளதாகவும் இதனால் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். வரத்து சீராகும் வரை விலை குறைவது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்தனர். விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் தேவைக்கு ஏற்ப மட்டுமே காய்கறிகளை வாங்கும் நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் அடுத்த டோல்கேட் கிராமம் சோழன் வீதியை சேர்ந்தவர் 69 வயதான மலையாளத்தான். இவர் கடந்த 18ஆம் தேதி அதே கிராமத்தில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தை ஆலயத்தின் முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பூஜைக்கான பணிகளை செய்து கொண்டிருந்தார். அதனை முடித்துவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தும் எந்தவித பதிலும் கிடைக்காததால் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி மலையாளத்தான் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். காணாமல் போன இருசக்கர வாகனத்தின் மதிப்பு சுமார் 70,000 ரூபாய் இருக்கக்கூடும் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் நோனாங்குப்பம் படகு குழாம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாகூர் அருகே குருவிநத்தம் மாஞ்சாலை ரோடு பகுதியை சேர்ந்த 24 வயதான பெயிண்டர் அன்பு என தெரிய வந்தது. அவர் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் அரியாங்குப்பம் அருகே உள்ள அம்மன் கோவிலில் திருடியதை ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து அன்பு மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஸ்ரீ சரவணா அருள் நாட்டியாலயா சார்பாக மாணவர்களின் சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நாட்டியாலயா நிறுவனர் சரவணன் தலைமை தாங்கினார். ஆசிரியர் இயலி வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி தாளாளர் கிறிஸ்டிராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். தொடர்ந்து சலங்கை பூஜையில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் நாட்டிய பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முத்தமிழ் கலையாம் பார்ப்புகழும் நாட்டிய கலை பெருமைகளை ராக மாளிகையில் ஆதிதாளத்தில் நாட்டிய கலாநிதி KM தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல் தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக செய்துள்ளார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு பல பெருமைகளை சேர்த்துள்ளார்கள். இந்த வகையில் எங்களுடைய பள்ளிக்கு ஒரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இரு கரங்களையும் இணைத்து மிகப்பெரிய கரவொலியினை கொடுத்து
இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பரிசாக அதனை வழங்கலாம் இருக்கிறது. தன்னுடைய சின்னஞ்சிறு கண்களால் மிக அழகான நாட்டியம் செய்து நம் அனைவரின் மனம் கவர்ந்த பர்விதா. உழைப்பின் பலனாக மிக அழகான நாட்டியம் செய்து நம் அனைவரையும் கவர்ந்த செல்வியே அக்ஷயா. புதுச்சேரி மாநிலம் முள்ளோடை அடுத்துள்ள மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன், சீதா பிராட்டி சமேத பட்டாபிராமர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் அன்னம், சிம்மம், ஹனுமன் உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி வீதி உலா ஒவ்வொரு உபயதாரர்கள் மூலம் சிறப்பாக நடைபெற்றது. அதில் பெருமாள் பல அவதாரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி பெருமாள் சுவாமி திருக்கல்யாண வைபவம், 8ஆம் நாளன்று பாரிவேட்டையும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று முன்தினம் காலை 6 மணிக்கு மாட வீதியாக வானவேடிக்கை, மேளதாளங்கள் முழங்க சிறப்பான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மதிகிருஷ்ணாபுரம் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நேற்று காலை 9 மணிக்கு தீர்த்தவாரி, துவாஜா ஆரோகணம், துவாதச ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 6 மணிக்கு தெப்பல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமி குளத்தில் தெப்ப உற்சவம், வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள், ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சின்னசாமி மற்றும் விழாக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தாரர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர்.